நண்பா, உன் லைஃப்ல ஒருத்த உன் நிம்மதிய கெடுக்கறானா? நீ முன்னேறணும்னு நினைக்கும்போது உன் காலை சுத்தி பிடிச்சுக்கிறானா? இல்ல உன் முதுகுக்கு பின்னாடி குழிப்பறிக்கிறானா? இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோ. நீ எப்ப ஒருத்தரை அழிக்கணும்னு நினைக்கிறப்போ உன் மனசுல வர்றது கோபமோ இல்லனா வேதனையோ இல்ல. அது ஆபத்தான ஒரு சக்தி. ஆனா இந்த சக்திய நாம பழைய மாதிரி சண்டை போட்டு வீணாக்க போறதில்ல. உலகம் முழுக்கவே சண்டை போடாம தன் எதிரிகளை செதறடிச்ச ஒரு இனம் இருக்குன்னா அது ஜப்பானியர்கள் தான். அவங்க கிட்ட இருக்கிற அந்த சைலண்ட் டெக்னிக் என்னன்னு இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஜப்பானிய டெக்னிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நாம தெளிவுபடுத்தணும். நாம அழிக்கணும்னு நினைக்கிற அந்த எதிரி யாரு? உங்களை சுத்தி இருக்கிற ஆட்களா இல்ல உங்க கூடவே இருக்கிறவங்களா? சத்தியமா இல்ல. ஜப்பானிய தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, உன் எதிரி வெளியே இல்ல, அவன் உன் தோல்விக்கான ரூம் போட்டு தர்ற உன்னோட பலவீனம்தான். நீ கோபப்படுறது, நீங்க சோம்பேறித்தனமா இருக்கிறது, நீங்க சரியான நேரத்துல முடிவெடுக்க தவறுவது, இதுதான் உங்க உண்மையான எதிரிகள். வெளியிருந்து வர்றவன் இந்த பலவீனத்தை தான் டார்கெட் பண்ணுவான். இந்த வீடியோல நாம வெளியே இருக்கிற ஆட்களை அழிக்க போறதில்ல. உங்களுக்குள்ள இருந்து உங்க வளர்ச்சியை தடுக்கிற அந்த 5 ரகசியமான பலவீனங்களை ஜப்பானிய டெக்னிக்ஸ் அமைச்சு அழிக்க போறோம். சரி, உங்களுக்குள்ள இருக்கிற எதிரியை அழிக்கிறதுக்கு ஜப்பானியர்கள் சொன்ன முதல் மற்றும் மிக முக்கியமான டெக்னிக் இதுதான். இதுக்கு பேரு த ஜீரோ ரியாக்ஷன் ரூல். உங்க எதிரியோ இல்லனா உங்க பலவீனமோ உங்ககிட்ட ஏதாவது ஒன்னு சொன்னா இல்லனா உங்களை தூண்டி விட்டா நீங்க எந்த ரியாக்ஷனும் கொடுக்க கூடாது. ஏன்? நீங்க ரியாக்ட் பண்ணா அது அவனோட வெற்றி. நீங்க ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருந்தா அது உங்க பலம். இந்த ஜீரோ ரியாக்ஷன் ரூல எப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா மாத்துறது? இதுக்கு பின்னால இருக்கிற ஜப்பானிய மனோதத்துவம் என்ன? உங்களோட எமோஷன் தான் உங்க எதிரியோட எரிபொருள். நீங்க கோபப்பட்டா இல்லனா பயப்பட்டா இல்லனா வேதனைப்பட்டா அது அவனுக்கு சந்தோஷம். அவன் இன்னும் உங்களை தூண்டி விடுவான். ஜப்பானிய போர்க்கலைகள்ல ஒருத்தன் சண்டைக்கு வரும்போது நீங்க அவனோட கோபத்தை உங்க மேல விழவிடாம நழுவ விடணும். ஒருத்தன் உங்களை திட்டுனாலும் இல்லனா உங்களை பத்தி தப்பா பேசினாலும் உங்க காதுல அது விழவே கூடாது. உங்களோட அமைதி தான் அவனுக்கு நீங்க கொடுத்திருக்கிற சைலண்ட் பனிஷ்மெண்ட். உண்மையில நீங்க அமைதியா இருக்கிறப்போ அவனோட மூளை என்ன நினைக்குதுன்னா, நம்ம ரியாக்ஷனுக்கு இவன் பயப்படல, நம்மள அவன் மதிக்கலன்னு நினைக்கும். அந்த அலட்சியம்தான் உங்க எதிரிக்குள்ள இருக்கிற உண்மையான பலவீனம். சரி, இப்போ நாம அமைதியா இருந்து எதிரியோட கோபத்தை அணைச்சிட்டோம். அடுத்தது என்ன? சும்மா உட்கார்ந்திருக்கணுமா? இல்ல. ஜப்பானியர்கள் சொன்ன இரண்டாவது முக்கியமான டெக்னிக் இதுதான், த சைலண்ட் growth. அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, உன் எதிரிய அழிக்கணும்னா நீ சண்டை போடாத, அவனை விட நீ சைலண்டா முன்னேறி அவனுக்கு அதிர்ச்சி கொடு. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தன் உங்களை சின்ன பையன்னு கிண்டல் பண்றான். நீங்க அவன்கிட்ட சண்டை போடாம அந்த நேரத்துல உங்களோட வேலையில உங்க பிசினஸ்ல இல்லனா உங்க அறிவை தேட சைலண்டா உழைக்கணும். 6 மாசம் கழிச்சு நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு போனப்போ அவன் இன்னும் அதே இடத்துல உட்கார்ந்து உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருப்பான். அந்த வளர்ச்சி தான் நீங்க உங்க எதிரிக்கு கொடுக்கிற மிகப்பெரிய மரண அடி. இந்த சைலண்ட் growth டெக்னிக்கு பின்னால இருக்கிற ஆழமான தத்துவம் என்ன? இதுக்கு ஒரு பிளான் இருக்கா? அமைதியா உழைச்சா மட்டும் பத்தாது, அதுக்கு ஒரு ஆழமான திட்டம் வேணும். ஜப்பானியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உன் இலக்கை யார்கிட்டையும் சொல்லாத, உன் செயலை மட்டும் பேச விடு. நீங்க ஒரு பெரிய இலக்கு வச்சிருக்கீங்கன்னா அதை உங்க எதிரிக்கிட்டையோ இல்லனா உங்களை பத்தி பொறாமைப்படுறவங்க கிட்ட சொன்னா அவங்க ஒண்ணு உங்களை ஊக்குவிக்காம இருப்பாங்க, இல்லனா உங்க பிளானை உடைக்க ரகசியமா முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நீ சைலண்டா உழைச்சு திடீர்னு ஒரு பெரிய லெவலுக்கு போனா அவங்களுக்கு அது டபுள் ஷாக் கொடுக்கும். இந்த டெக்னிக்கோட ரகசியம் என்னன்னா, உங்க எனர்ஜியை நீங்க சண்டையில வேஸ்ட் பண்ணாம உங்க உழைப்புல மட்டும் போடுறது தான். அதுதான் உண்மையான பலம். சரி, இப்ப நாம அமைதியா வளர ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது என்ன? நம்மை நாமே எப்படி பாதுகாத்துக்கிறது? வெளியே இருந்து வர்ற எதிரியை விட நமக்குள்ள இருக்கிற பலவீனம் தான் நமக்கு முதல் எதிரி. ஜப்பானியர்கள் சொன்ன 3வது டெக்னிக் இதுதான், தி கின்சுகி டிஃபென்ஸ். ஜப்பான்ல ஒரு பீங்கான் பாத்திரம் உடைஞ்சு போனா அவங்க அது தூக்கி போட மாட்டாங்க. தங்கத்தை பயன்படுத்தி அந்த உடைஞ்ச இடத்தை ஒட்டிடுவாங்க. அந்த தங்கம் தான் அந்த பாத்திரத்தோட புது அழக உருவாக்கும். இந்த டெக்னிக்கு பேரு தான் கின்சுகி. உங்க லைஃப்ல நீங்க ஒரு பெரிய தோல்வியை பார்த்திருக்கலாம், இல்லனா ஒரு பெரிய பலவீனம் உங்ககிட்ட இருக்கலாம்.
உங்க எதிரி அந்த பலவீனத்தை தான் டார்கெட் பண்ணுவான். ஆனா கின்சுகி டெக்னிக் என்ன சொல்லுதுன்னா, உங்க பலவீனத்தை மூடி மறைக்காதீங்க, அத உங்க பலமா மாத்துங்க. ஒரு பெரிய பலவீனம் உங்க லைஃப்ல இருக்கும்போது உங்க எதிரி உங்கள சுலபமா வீழ்த்திடுவான். உதாரணத்துக்கு, நீங்க பொதுவா பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுறீங்கன்னு வச்சுக்குவோம். அது ஒரு பலவீனம். உங்க எதிரி அதை வச்சு உங்கள கிண்டல் பண்ணுவான். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த பலவீனத்தை மாத்த முயற்சி பண்றதை விட இப்போதைக்கு அதை ஏத்துக்கிட்டு நீங்க எழுதுறதுல இல்லனா நீங்க செய்யற வேலையில எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போட்டு உங்களை யாரும் அசைக்க முடியாத ஒரு வல்லுனரா மாத்துங்க. அப்போ என்ன நடக்கும்? வெளியே இருந்து உங்க பலவீனத்தை சொல்லி கிண்டல் பண்றவன் உங்க வளர்ச்சியையும் திறமையையும் பார்த்து மௌனமாகிடுவான். அவன் உங்களை அழிக்க வந்தான். ஆனா நீங்க அந்த பலவீனத்தை பயன்படுத்தி அவனை விட அதிகமா வளர்ந்துட்டீங்க. அதுதான் கின்சுகி தந்திரம். சரி, இப்போ நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி சைலண்டா வளர்ந்து நம்ம பலவீனத்தை பலமா மாத்திட்டோம். அடுத்து என்ன? ஒரு முடிவெடுக்கும் நேரம். ஜப்பானியர்கள் சொன்ன 4வது டெக்னிக் இதுதான், தி காமிகேஸ் முடிவுகள். காமிகேஸ்னு சொன்ன உடனே தியாகம்னு நினைக்க வேண்டாம். இங்க அர்த்தம் வேற. எதிரிய அழிக்கணும்னா நீங்க உடனடியாக உறுதியான பயமற்ற ஒரு முடிவை எடுக்கணும். அந்த முடிவுக்கு நீங்க தான் முழு பொறுப்பு. உங்க லைஃப்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னா இல்லனா ஒரு எதிரிய நீங்க ஃபேஸ் பண்ணணும்னா அத பத்தி நிறைய யோசிக்காம ஒரு தைரியமான முடிவை எடுத்து உறுதியா நில்லுங்க. உங்க உறுதியான முடிவு தான் உங்க எதிரிக்குள்ள இருக்கிற பயத்தை அதிகரிக்கும். ஏன் அவங்க காமிகேஸ்னு சொன்னாங்க? இதுக்குள்ள இருக்கிற ரகசியம் என்ன? காமிகேஸ் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு முடிவை நீங்க எடுத்துட்டா பின்வாங்கவே கூடாது. அந்த முடிவே உங்க பாதையா மாறணும். நீங்க உங்க பிசினஸ்ல ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா பயந்து தயங்குறீங்க. அந்த தயக்கம் தான் உங்க எதிரிக்குள்ள இருக்கிற நம்பிக்கை. ஜப்பானியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவுல இருக்கிற தூரம் ரொம்ப கம்மி. ஆனா அந்த தூரத்தை நீங்க ஒரே தாவல்ல கடக்கணும். நீங்க ஒரு முடிவெடுக்கணும்னா அதுல இருக்கிற ஆபத்துகளை பார்த்துட்டு நீங்க ஆபத்துக்கு பயப்படாம அந்த முடிவை எடுங்க. உங்களோட இந்த தயக்கமற்ற நடவடிக்கை எதிரியை குழப்பும். அவன் உங்களை பத்தி பயப்பட ஆரம்பிப்பான். அந்த பயம்தான் உங்களோட முதல் வெற்றி. இப்போ நாம ஜப்பானியர்கள் ரகசியமா வச்சிருந்த 5வது மற்றும் இறுதி டெக்னிக்கு வரோம். இதுதான் உங்க எதிரிய உங்க நன்மைக்காக பயன்படுத்துறது. டெக்னிக் 5, எதிரியின் கண்ணாடியை பயன்படுத்து. உங்க எதிரி உங்கள பத்தி என்ன பேசுறான்னு கவனிங்க. அவன் சொல்ற விமர்சனம் உங்களோட பலவீனத்தை சுட்டிக்காட்டலாம். அவன் உங்கள பத்தி பேசுறத ஒரு இலவச ஆலோசனையா எடுத்துக்கோங்க. அவன் உங்கள திட்டுனா அந்த திட்டுல இருக்கிற உண்மைய கண்டுபிடிச்சு அந்த பலவீனத்தை மாத்துங்க. உண்மையில உங்க எதிரி தான் உங்களோட மிகச்சிறந்த ஆசிரியர். அவன் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பான், நீங்க படிக்கணும், அவ்வளவுதான். அவன் தோல்வி அடைஞ்சா அவனோட தவறுகள்ல இருந்து நீங்க பாடம் கத்துக்கோங்க. இதுதான் ஜப்பானிய தந்திரம். இந்த 5 டெக்னிக்ஸையும் உங்க லைஃப்ல நிரந்தரமா எப்படி பயன்படுத்துறது? உங்க எதிரி வெளியே இருந்து வரமாட்டான். உங்க பலவீனமும் உங்களை தாக்காது. ஏன்னா நீங்க தான் அந்த பலவீனத்தை அழிச்சிட்டீங்க. இந்த 5 டெக்னிக்களும் எப்படி ஒன்னா வேலை செய்யுதுன்னு பாருங்க. டெக்னிக் 1, ஜீரோ ரியாக்ஷன். உங்களை யாரும் எமோஷனலி கண்ட்ரோல் பண்ண முடியாது. டெக்னிக் 2, சைலண்ட் growth. நீங்க செயலால் மட்டுமே பேசுவீங்க. டெக்னிக் 3, கின்சுகி. உங்க பலவீனம்தான் உங்களுக்கு புது பலத்தை உருவாக்கும். டெக்னிக் 4, காமிகேசே. நீங்க பயமில்லாம முடிவெடுப்பீங்க. டெக்னிக் 5, கண்ணாடி. உங்க எதிரி தான் உங்களுக்கான ஆசிரியரா மாறுவான். நீங்க இந்த 5 டெக்னிக்களை பயன்படுத்தும்போது உங்க லைஃப்ல இருக்கிற உண்மையான எதிரி சோம்பேறித்தனம், தயக்கம் தானா அழிஞ்சு போயிடும். வெளியே இருக்கிறவன் உங்களோட வளர்ச்சியை கண்டு மௌனமாகிடுவான். நீங்க ஒரு பெரிய யுத்த முறையே கத்துக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சவால் விடுக்கிறேன். அடுத்த 7 நாட்களுக்கு உங்க லைஃப்ல ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க ஜீரோ ரியாக்ஷன் ரூலை மட்டும் பயன்படுத்துங்க. ஒருத்தன் உங்களை திட்டுனாலும் இல்லனா உங்க மேல கோபப்பட்டாலும் நீங்க அமைதியா இருந்து உங்க வேலையில கவனம் செலுத்துங்க. 7 நாள் கழிச்சு அந்த ஒரு டெக்னிக் உங்க லைஃப்ல என்ன மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னு நீங்களே வியந்து பார்ப்பீங்க.
உங்களுக்கான உண்மையான சக்தி வெளியே இல்ல, உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. இந்த 5 ஜப்பானிய டெக்னிக்கல்ல நீங்க முதல்ல பயன்படுத்த போற டெக்னிக் எது, இல்லனா உங்களுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய எதிரி யாருன்னு கமெண்ட்ல #ஜாப்பனீஸ் டெக்னிக்னு போட்டு சொல்லுங்க. உங்க மனோபலத்தை, அறிவை, அதிகாரத்தை உயர்த்த தேவையான இன்னும் நிறைய ஆழமான உளவியல் ரகசியங்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பவர்ஃபுல் டெக்னிக்கை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க எதிரிகளை வென்று உங்க சாம்ராஜ்யத்தை உருவாக்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.